வணக்கம், வெல்கம் டு ஜேகே பிளாஸ்டிக் சர்ஜன் சேனல். இன்னைக்கு இன்னொரு காமன் ப்ராப்ளம் பற்றி பேசலாம். ஹெர்னியாஸ். ஹெர்னியா அப்படின்னா என்னன்னா தமிழ்ல குடல் இறக்கம். நார்மலா நம்ம என்னன்னா அந்த குடல் அப்டமனுக்கு உள்ள இருக்கும். குடலே சிறுகுடல் இருக்கு, பெருங்குடல் இருக்கு, இன்டெஸ்டைன்ஸ் எல்லாமே சேர்ந்து குடல்னு சொல்றோம். அந்த குடல் நம்ம அப்டமல் கேவிட்டிக்கு உள்ள இருக்கும். இந்த அப்டமன் எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கு? மேல ஸ்கின் இருக்கு, ஸ்கின்னுக்கு அடியில ஃபேட் இருக்கு, ஃபேட்டுக்கு அடியில் மசில்ஸ் இருக்கு, மசில்குள்ள பெரிட்டோனியன் ஒரு மெம்பரேன் மாதிரி இருக்கு. இதெல்லாம் தாண்டி அதுக்கு உள்ள குடல் கடல் அந்த மாதிரி தான் படைச்சிருக்காரு. நம்ம அந்த குடல் அப்டமினல் கேவிட்டிக்குள்ள இருக்கு. அது ஒரு கேவிட்டி மாதிரி, ஒரு குழி மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள இருக்கு. அந்த இன்டெஸ்டைன் அப்டமினுக்குள்ள உள்ள இருக்கிறது நார்மல். இதுல என்ன சில சமயம் சில காரணங்களால அந்த வயிற்றுக்கு உள்ள இருக்க குடல் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி முதல்ல அந்த மெம்பரேனை பியர்ஸ் பண்ணும், அப்புறம் மசில், அப்புறம் ஸ்கின். இந்த ஸ்கின்னுக்கு அடியில வெளியே வந்துடும். அதுக்கு பேர் தான் ஹெர்னியாஸ். ஸோ உள்ள இருக்க குடல் வெளியே வந்துடுது, அதுக்கு பேர் தான் ஹெர்னியா ஆர் குடல் இறக்கம். ஸோ இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? நிறைய டைப்ஸ் இருக்கு ஹெர்னியாஸ்ல. காமனா நம்ம பார்க்கறது அம்பலிக்கல் ஹெர்னியா. அம்பலிக்கல் ஹெர்னியா என்னன்னா, நம்ம அம்பலிக்கஸ் இருக்கு, தொப்புள் இருக்கு, தொப்புள் வெளியே உள்ள இருக்க குடல் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். எப்போ வரும்போதுல உள்ள இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாது. சில பேர் ரொம்ப இருமுவாங்க, திரும்ப திரும்ப இருமுவாங்க, இல்லை வெயிட் தூக்குறவங்க அந்த மாதிரி இருமும்போது வெளியே வரும். அந்த தொப்புள் வழியே வீக்கம் மாதிரி வரும், அப்போ திரும்ப உள்ளே போயிடும். அதுக்கு பேர் தான் அம்பலிக்கல் ஹெர்னியா. தொப்புளுக்குள்ள வரும் போகும், வரும் போகும். தட்ஸ் கால் அம்பலிக்கல் ஹெர்னியா. ரெண்டாவது டைப் இன்கியூனல் ஹெர்னியா. இன்கியூனல் ஹெர்னியானா இது காமனாக வயசான ஜென்ஸுக்கு வரும், மேல் பேஷண்ட்ஸ்க்கு. அவங்களுக்கு மசில்ஸ் டிஃபெக்டாக இருக்கிறதுனால இங்கே இடுப்புக்கு கீழே அதே மாதிரி தான் இருமும் போது தும்மும் போதெல்லாம் அந்த உடலில் இருக்க குடல் வெளியே வெளியே கட்டி மாதிரி நின்றுடும். அப்புறம் அவங்க படுத்து ரெஸ்ட் எடுக்கும்போது உள்ளே போயிடும், வெளியே வரும், உள்ளே போகும். அதுவும் இன்கியூனல் ஹெர்னியா. மூணாவது இன்சிஷனல் ஹெர்னியா. இன்சிஷனல் ஹெர்னியானா என்னன்னா, இப்போ எல்எஸ்சிஎஸ் சிசேரியன் ஸ்கார் பண்ணுறாங்க, சிசேரியன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுக்கும்போது என்னன்னா இதே மாதிரி தான் ஸ்கின் மசில் எல்லாத்தையும் கட் பண்ணி குழந்தைய வெளியே எடுக்கிறாங்க, திரும்பி ஸ்டிச்சஸ் போடுறாங்க. அந்த ஸ்டிச்சஸ் போடுறதுல மசில்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால உள்ள இருக்க குடல் வெளியே வந்துடுது. இது ஆஃப்டர் டெலிவரியா இருக்கலாம், இல்லை ஆஃப்டர் ஆப்ரேஷன், அப்டமல் ஆப்ரேஷன், வேற ஏதாவது குடலுக்கு இதெல்லாம் ஆப்ரேஷன் ஓப்பன் பண்ணி பண்ணும்போது அதுல தழும்பு மாதிரி வரும் இல்லையா, அதுல வெளியே வரலாம். அதுக்கு பேரு இன்சிஷனல் ஹெர்னியா. இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஹெர்னியா இருக்கு. ஹெர்னியாவுக்கு காமனஸ்ட் என்ன காரணம், எதனால எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்றாங்க, எனக்கு மட்டும் ஹெர்னியா வந்திருக்கு, ஏன், என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, காமனஸ்ட் ப்ராப்ளம் மசில் வீக்னஸ். நான் சொன்னேன் இல்லையா, மசில்ஸ் சென்ட்ரல் நல்லா டைட்டா இருக்கும். அந்த டைட்டா இருக்க மசில் கொஞ்சமா வீக் ஆகுறதுனால தான் அந்த ஹெர்னியா வெளியே வருது. மசில் வீக்னஸ் ஒரு காமனஸ்ட் காரணம். ரெண்டாவது ஒபிசிட்டி, கொழுப்பு சத்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, வயிறு ரொம்ப பெருசா இருக்கு, அந்த மாதிரி ஃபேட் அதிகமா இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி ஹெர்னியா வர காரணம். இன்னொன்று லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. நல்லா வாக்கிங் போறோம், ரெகுலர் எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு மசில் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், ஹெர்னியா வராது. இந்த லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனாலே வீக்னஸ்னால தான் அந்த ஹெர்னியா வரும். இன்னொன்று சில பேருக்கு பிறவிலேயே இந்த அம்பலிக்கல் ஹெர்னியாலாம் சில பேருக்கு பிறந்ததுலேருந்து 3 வயசு 4 வயசுல இருந்து அது பேர் கன்ஜெனிட்டல் அம்பலிக்கல் ஹெர்னியா. பிறக்கும் போதே அந்த அம்பலிக்கஸ் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வயசு ஆகும்போதே அது வெளியே தெரியும். குழந்தையா இருக்கும்போது அது அவ்வளோ ஆப்வியஸாக வெளியே தெரியாது, பட் வயசாக வயசாக அது வெளியே தெரியும். அது கன்ஜெனிட்டல் அம்பலிக்கல் ஹெர்னியா. இந்த மாதிரி ஹெர்னியால வேரியஸ் டைப்ஸ் இருக்கு. காரணங்கள் நான் சொன்ன மாதிரி மசில் வீக்னஸ் எல்லாமே இருக்கு. ஹெர்னியா மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க இது நெக்லெக்ட் பண்ணாம நீங்க டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும். யார் டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும்? காமனா ஜெனரல் சர்ஜன்ஸ்கிட்ட காமிக்கலாம், பிளாஸ்டிக் சர்ஜன்ஸை காமிக்கலாம், இல்லை கைனகாலஜிஸ்ட். உங்களுக்கு யாரு ஃபெமிலியர் டாக்டர் இருக்காங்களோ ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட போய் காமிங்க. அவங்க பார்த்துட்டு மைல்டா இருந்துச்சுன்னா அப்டமினல் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. அந்த எக்ஸசைஸ்லேயே சில சமயம் குறைஞ்சிரும். அது கொஞ்சம் சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா அது நம்ம சர்ஜரி தான் பண்ணணும். ஸோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க திருப்பி அதுக்கான டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. சரி, ஹெர்னியா வந்துருச்சு, வந்து போயிருக்காங்க, பிரச்சனையே இல்லையே, அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சில சமயம் என்னன்னா அந்த ஹெர்னியான்றது வயிறு வழி வெளியே வந்துடும், திருப்பி உள்ள போகாது. அப்படி வெளியே உள்ள போகாம இருந்தா உடனே ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம 24 மணி நேரத்துக்குள்ள ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஸ்டேஜுக்கு போயிடும். ஏன்னா குடல்ன்றது வயிற்றுக்குள்ள இருக்கணும், அது வெளியே தங்கிருச்சுன்னா அதனால நம்மளுக்கு குடல் அடைப்பு ஏற்படலாம், மோஷன் போறது கஷ்டம் ஏற்படலாம். இதெல்லாம் கஷ்டங்களை வரும்போது உடனே நம்ம ஆப்ரேஷன் இமீடியட்டா 24 ஹவர்ஸ்ல ஆப்ரேஷன் பண்ணணும், எல்லாருக்கும் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிடுவாங்க. அந்த ரிஸ்க் இருக்கிறதுனால தான் நம்ம ஹெர்னியா உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சரி, இந்த ஹெர்னியாவை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம், உறுதிப்படுத்தலாம்?
எனக்கு லேசாக வீக்க மாதிரி இருக்குது, உள்ளே வருது போகுது, அது ஹெர்னியா தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில டெஸ்ட்டுகள் இருக்குது. ஒன்று டாக்டர் எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க, படுக்க வச்சு எக்ஸாமின் பண்ணுவாங்க, ஹெர்னியா வருதா போகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஒரு ஸ்கேன் இருக்குது. அந்த அல்ட்ராசவுண்ட் அப்டமன் வந்து ப்ரெக்னன்சிக்கெலாம் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்கேன் மெஷின் மாதிரி வச்சு பார்ப்பாங்க. அதில் வந்து குடல் உள்ள வெளியே வர்றது எவ்வளோ வருது, அதோட சைஸ் என்ன, அதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. சில சமயம் ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னா சிடி ஸ்கேன், சிடி அப்டமன் ஒரு ஸ்கேன் இருக்குது, அந்த ஸ்கேன் பண்ணி நம்மளோட டீட்டெயில் அனாட்டமி தெரியும். குடலோட ஆழம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வெளியே வந்திருக்கு, ஸ்கின்ல எவ்வளோ திக்னஸ் இருக்குது, இதெல்லாம். ஸோ இந்த 3 டெஸ்ட்டும் பண்ணி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஹெர்னியா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சர்ஜரி. ஹெர்னியாவுக்கு வந்து டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான். மாத்திரை வந்து அதில் சரியாகுது. சில சமயம் வந்து மைல்டாக தான் இருக்குது, எனக்கு ஒன்றும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்குன்னு பெல்ட் இருக்குது, அப்டமினல் பெல்ட்டு, இன்யூனல் பெல்ட்டு, அந்த மாதிரி சில வகையான பெல்ட்டுகள் இருக்குது. அது வந்து உங்களுக்கு டெம்பரரி. வாங்கி பெல்ட் போட்டு, இப்போ சிசேரியன் ஸ்கார்லாம் இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பல்ஜு மாதிரி இருக்கும், அப்டமினல் பெல்ட் வாங்கி போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்கார் உள்ளே போயிடும், ஒன்றும் பெருசாகாது. அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ஹெர்னியா கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயம் சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். அந்த சர்ஜரியில் 2 விதமான சர்ஜரி இருக்குது, ஓப்பன் சர்ஜரி அண்ட் லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி. இது என்ன ஓப்பன் சர்ஜரி, லேப்ராஸ்கோபிக்? லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்னா என்ன இருக்குன்னா, அந்த ஹெர்னியா வந்து வெளியே வருது, உள்ளே போயிடுது. மைல்டாக இருக்குது, ரொம்ப சிவியராக இல்லை அப்படின்னா அவங்க சின்ன ஹோல், கீ ஹோல் மாதிரி போட்டு உள்ள வயிற்றுக்கு மேலேயே ஒரு ப்ரோலின் மெஷின் வச்சு வலை வச்சு தைச்சிருவாங்க. ஸோ அந்த வயிறுக்கு உள்ளேயே வலை வச்சு தைக்கிறதுனால உள்ள இருக்க ஹெர்னியா வெளியே வராது. அதுக்கு பேர் லேப்ராஸ்கோபிக் ரிப்பேர் ஆஃப் ஹெர்னியா. அது வந்து யூசிங் ப்ரோலின் மெஷ். அது வந்து மைல்டு ஃபார்ம், இப்போ லேசாக இருக்குது அப்படின்னா பண்ணிக்கலாம். பட் அந்த ஹெர்னியா ரொம்ப பெருசாகி குடலாம் வெளியே ரொம்ப வந்துருச்சு, ரொம்ப பிகரஸாக ரொம்ப பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணணும். ஓப்பன் சர்ஜரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனஸ்தீசியா கொடுத்து அந்த ஹெர்னியாவை ஓப்பன் பண்ணி வெளியே இருக்க குடல் எல்லாம் உள்ள வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து வலை வச்சிருவோம். வலை வச்சு அதுக்கு மேலே மசில்ஸ்லாம் ஸ்டிச்சஸ் போட்டுருவோம். ஸோ தட் அந்த ஹெர்னியா குடல் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்கின்னெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ தட் அந்த ரொம்ப பல்ஜானது எல்லாமே நல்லா குறைஞ்சிரும். சர்ஜரின்றது ஓப்பன் சர்ஜரி, உள்ள மெஷ் வைக்கணும், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 to 4 நாள் அட்மிஷனில் இருக்கணும். அதுக்கப்புறம் சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் அந்த பெல்ட் போட்டு அந்த ரெகுலராக திருப்பி வராமல் இருக்கிறது பார்த்துக்கணும். ஸோ ஹெர்னியா சர்ஜரி பண்ணிட்டா கூட நீங்கள் லைஃப் லாங்காக அப்டமல் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைசஸ், ரொம்ப வெயிட் போடாமல் பார்த்துக்கணும், டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் நடக்கணும், இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஹெர்னியா வராது. ஸோ ஹெர்னியான்றது என்ன டைப்பு, அதுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட்டு, இதெல்லாம் டீட்டெயிலாக நான் சொன்னேன். உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் சந்தேகங்களை போடுங்க. நாங்கள் அந்த சந்தேகக்கான இன்ஃபர்மேஷனை நெக்ஸ்ட் வீடியோஸில் கொடுத்துருவோம். ப்ளஸ் உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எம்எஸ்பி பிளாஸ்டிக் சர்ஜரி சென்டர் வெஸ்ட் மாம்பலத்தில் வந்து காமிங்க, டாக்டர்ஸ் இருக்கோ, டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.